விஜய் முதலமைச்சராக வரணும்னா அவர் தனியாக வர முடியாது, அவர் வந்து யாரையா சேர்த்துக்கணும்னு தமிழ்நாடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி அவருக்கு 118 கொடுத்துருப்பாங்கல்ல. தேர்தலுக்கு முன்னாடி சில கட்சிகள் ஒரு நிலைப்பாட்டில் நிற்பாங்க. தேர்தலுக்கு அப்புறம் யாருக்கும் தனிப்பெரும்பான்மை வராவிட்டால் எதிர்த்து நின்றவர்கள் கூட பேச்சுவார்த்தையின் மூலமாக ஒரு கூட்டணியை அமைப்பார்கள். அந்த கூட்டணியை அமைத்து போஸ்ட் போல் அலையன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ப்ரீ போல் அலையன்ஸ். ப்ரீ போல் அலையன்ஸில் யாருக்கும் ப்ரீ போல் அலையன்ஸ் வந்து தேர்தலை சந்தித்து யாருக்கும் மெஜாரிட்டி வராட்டி தேர்தலில் எதிர் அணியில் போட்டியிட்டவங்க கூட உட்காந்து பேசி ஒரு ஒர்க்கிங் மெஜாரிட்டி கொண்டு வரும். தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் வேணும், மாற்றத்துக்கு தான் அந்த வாக்கு. அது மட்டும் சொல்லலை, எங்களுக்கு வந்து முதலமைச்சராக வர வேண்டியது விஜய் தான் முதலமைச்சராக வர வேணும்னு சொல்லியிருக்காங்க. விஜய் முதலமைச்சராக வரணும்னா அவர் தனியாக வர முடியாது, அவர் வந்து யாரையா சேர்த்துக்கணும்னு தமிழ்நாடு மக்கள் சொல்லியிருக்காங்க. இல்லாட்டி அவருக்கு 118 கொடுத்துருப்பாங்கல்ல, அவருக்கு 118 கொடுக்காத போதே நீ யாரையா கூட்டி சேர்த்துக்கோன்றாங்க. அந்த கூட்டி சேர்த்துக்கோன்னு சொல்லும்பொழுது அவர் வந்து ரீச் அவுட் பண்ணுறாரு, எங்களை ரீச் அவுட் பண்ணியிருக்காரு, மற்ற கட்சியும் ரீச் அவுட் பண்ணியிருக்காரு. இதை மதித்து தான் நாங்கள் அங்கே போகிறோம். அதனால் இது வந்து புதிது கிடையாது. போஸ்ட் போல் அலையன்ஸ்ன்றது ஒன்று, ப்ரீ போல் அலையன்ஸ்ன்றது ஒன்று. இது போஸ்ட் போல் அலையன்ஸ். மக்கள் தீர்ப்பை எடுத்துக்கொண்டு இந்த 234க்குள்ள ஒரு ஒர்க்கிங் கவர்மெண்ட், ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட், ஒரு மதச்சார்பற்ற கவர்மெண்ட்டை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த கடமையை தான் காங்கிரஸ் கட்சி செய்கிறது.